ஒரு காட்டில் ஒரு குட்டி எலி இருந்துச்சாம். அந்த எலிக்கு சமைக்கணுன்னா ரொம்ப பிடிக்குமா. அதனால் என்ன சமைக்கலான்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஐடியா கிடைச்சதும் சரி நம்ம போய் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கலான்னு பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுச்சு. என்னென்ன பாத்திரம் சமைக்க தேவையோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருச்சு. அடுத்தது காய்கறி எல்லாத்தையும் நறுக்கி சமைக்க ஆரம்பிச்சிருச்சு. சமைக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வந்து அந்த பாடலுக்கு நடனமும் ஆடுச்சு. அதுக்கப்புறமா இன்னும் சமையல் வேலை முடியாததுனால நல்லா ஃபுல்லாக சமைச்சிக்கிட்டு இருந்துச்சு. சமைக்கும் போது ஒரு யோசனை வந்துச்சு, இவ்வளோ சமைக்கிறோமே யாருக்கு இது எல்லாத்தையும் கொடுக்குறதுன்னு. சரி நம்ம நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்றைக்கி ஒரு விருந்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து வச்சுச்சு. எல்லா விலங்குகளும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த கதையில் எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாக இருந்ததுனால உணவை பகிர்ந்து உண்டோம்னா எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்கங்கிறது தான் இந்த கதையோட நீதி.